எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதை தான் நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் இதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது எப்படி இருக்குது, இதோட வெயிட்டு, இதோட மெட்டீரியலோட இது எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதனால தான் நான் டீட்டெயில் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அன்பாக்சிங் வீடியோன்னு சொல்லிட்டு ஏன் பாக்ஸ் எல்லாம் இப்படி கிழிஞ்சிருக்குன்னு சொல்லி பார்ப்பீங்க. எதனால் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, டெலிவரி பாய் வந்து அவர் ஃபோட்டோ எடுக்கணுன்றதுக்காக ஃபுல்லாகவே பிரித்து மேய்ஞ்சிட்டார். இதை பிரித்து இது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட கொடுத்தாங்க. சரின்னு சொல்லி அப்படியே எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு நான் அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேன். அந்த ஃபஸ்ட்டு மேலே உள்ள கவர் இருந்துச்சு, அதை ஓப்பன் பண்ணோன்னே உள்ளே ஒரு பெரிய அட்டைப்பெட்டி கொடுத்துருந்தாங்க. அந்த அட்டைப்பெட்டிக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பையில் உள்ளே வந்து அந்த நம்மளோட ட்ரிப்பேடை கொடுத்துருந்தாங்க. கேமரா மாட்டுற அந்த ஸ்டாண்டை கொடுத்துருந்தாங்க. பார்க்க நல்லா வெயிட்டாக சூப்பராக இருந்துச்சு. நான் கூட சரி குவாலிட்டி அவ்வளோவா இருக்காது அப்படின்னு தான் நான் நினச்சேன். பார்த்தா நல்லா வெயிட்டாகவே இருந்துச்சு. இது வந்து கேமரா ஹோல்டர் மாதிரி, ஃபோன் ஹோல்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரெண்டுமே கேமராவும் மாட்டிக்கலாம், ஃபோனும் மாட்டிக்கலாம். அது கொடுத்துருந்தாங்க. ஒரு சின்னதாக ஒரு ப்ளூடூத் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் மைக் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இந்த மைக் வந்து ஒர்க்கே ஆகலை, எதனாலன்னு தெரியல. இதை ஃபோனில் அப்படியே மாட்டணுமா இல்லை அதுக்கு எதனா அடாப்டர் மாதிரி சின்னதாக போட்டுட்டு அதில் ஃபிட் பண்ணணுமான்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். கீழே நிற்கிறதுக்கு ஒரு 3 கால் ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நமக்கு வந்து சைடில் வந்து ஒரு திருக்கிறதுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க, மேலே தூக்குறதுக்கும் கீழே இறக்குறதுக்கும். அதை வச்சு இப்படி மேலாப்பில் அழகாக சுற்றுனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அழகாக இது மேலே போகும். ஹைட்டு தூக்கிக்கலாம். நம்ம கிச்சனில் நீங்கள் வந்து வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த இது போதும், இந்த ஹைட்டு போதும். இது மேலே நம்ம ஏற்றணும்னு சொல்லி அவசியமே கிடையாது. இல்லைனா அந்த அளவுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் நம்ம தூக்கிட்டு பின்பக்கம் நான் இப்போ டைட் பண்ணேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டைட் பண்ணிட்டீங்கன்னா அந்த நீட்டாக நம்ம தூக்குனது வந்து ஸ்டாண்ட் வந்து ஆடாது. இறக்கும் போது அதேமாதிரி பின்னாடி லூஸ் பண்ணிவிட்டு இறக்கிக்கணும். இங்கே அந்த இடத்துல மேலே ஒரு ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல தனியாக ஒரு மொபைல் ஸ்டாண்டு மாதிரி கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதை இதில் போட்டுட்டு நல்லா திருக்கி டைட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னா, கேமராவுக்கும் மொபைல் ஸ்டாண்டு அப்படின்னு ரெண்டும் தான் போட்டிருந்தாங்க. கேமரா வச்சுருக்கவங்க கேமரா ஃபிட் பண்ணிக்கலாம், மொபைல் வச்சுருக்கவங்க மொபைல் ஃபிட் பண்ணிக்கலாம். நான் இதை ஃபிட் பண்ணிட்டேன். அந்த மேலே ஒரு நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து 360 டிகிரி ரொட்டேட்டுன்னு நினைக்கிறேன். அதை வந்து மேலே கீழே பின்பக்கம் சுற்றுறது ஃபுல்லாகவே வந்து அதை 360 டிகிரி வரையும் ஃபுல்லாகவே ரொட்டேட் பண்ணிக்கலாம். நம்ம கேமராவை எந்த ஆங்கிளில் வேணால் திருப்பிக்கலாம். இதை கொஞ்சம் லூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த கேமராவை வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம வச்சுக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த சைடில் இருக்கிற ஹேண்டில் வந்து கொஞ்சம் நம்ம லூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லூஸ் பண்ணிங்கன்னா அந்த இடத்த வந்து திருப்பி கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக கேமரா நிற்கிறதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம். இந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த பபுள்ஸ் அது வந்து கரெக்டாக நடு இதில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம மொபைல் ஸ்டாண்ட் வந்து கரெக்டாக நேராக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதனால் அதை கரெக்டாக நேராக வச்சுட்டு சைடு ஸ்டாண்டை டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே நின்றுக்கும். இப்போ நான் மேலே தூக்கி இறக்கி காட்டினேன் பார்த்தீங்களா, இதுக்கு வந்து இப்போ நான் டைட் பண்ணுறேன் பாருங்கள். அது எந்த ஆங்கிளில் வந்து நமக்கு மேலே தூக்கி காட்டணுன்னா மேலே வந்து சாய்ச்சிக்கலாம், கீழேன்னா கீழே சாய்ச்சிக்கலாம். அதை வந்து அந்த மாதிரி ஆங்கிள் எந்த ஆங்கிள் வேணுமோ அந்த ஆங்கிளை வச்சுட்டு நம்ம டைட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இந்த சைடு திருப்புறோம் பார்த்தீங்களா, அதை 360 ரொட்டேட் வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் லைட்டாக லூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கிறேன், இதுதான் 360 டிகிரி நான் ரொட்டேட் பண்ணலை அப்படின்னா அதை டைட் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பும் போது கண்டிப்பாக அதை லைட்டாக லூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் லூஸ் பண்ணிவிட்டு திருப்பி காட்டுறேன் பாருங்கள், திருப்புதா. அந்த இடத்த டைட் பண்ணிட்டீங்கன்னா திரும்பாது. நீங்கள் மறுபடியும் லூஸ் பண்ணிட்டு தான் அதை திருப்பணும். இதை தூக்கிட்டு போகிற மாதிரி எல்லாத்தையும் இறக்கிட்டு அதுக்கப்புறம் தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு கைப்பிடியும் அதுக்கப்புறம் வந்து கீழே ஒரு ஹூக்கும் கொடுத்துருக்காங்க, வேணும்னா மாட்டி வச்சுக்கலாம். இப்போ இந்த கீழே வந்து ஒரு கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம ஹைட் தூக்கிக்கலாம். கீழே வந்து ஒரு பபுள் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதில் வந்து அந்த ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க, எந்த பக்கம் வேணால் சாயிற மாதிரி. சூப்பராக இருந்துச்சு. அதை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து ஸ்டாண்டு பெருசாயிரும். நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மடக்கிட்டு நம்ம அந்த கிளிப்பை டைட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது இதுவாயிரும். ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு. நான் ஃபுல்லாக இழுத்து விட்டுக்கிறேன் பாருங்கள். இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இந்த கிளிப்பை மூணுனோன்னே டைட்டாக நின்றுக்கும்.
இந்த ஹேண்டில் வந்து ரொம்ப தக்கியாலாம் இல்லை, நல்லா வெயிட்டாக இருந்துச்சு, ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ வந்து நான் மொபைலை ஃபிட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மொபைலை ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டை வந்து கீழே இருக்க ஸ்டாண்டை வந்து மடக்கிட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் ஹைட்டு காட்டுறதுக்காக மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குது. நம்ம ஹைட்டோட கொஞ்சம் 1 இன்ச் அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்றபடி வந்து நல்லா சூப்பராகவே நம்ம வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு ரொம்ப ஃபேமிலி ஃபோட்டோலாம் இதிலே வச்சு எடுத்துக்கலாம், வீடியோ எல்லாமே ஷூட் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக இருக்குது. அந்த கீழே இருக்க ஸ்டாண்டுமே நல்லா வந்து ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப மட்டமாலாம் இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்காக மறுபடியும் ஃபோனை வந்து இதில் ஃபிட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மொபைலோ இல்லை கேமராவோ ரெண்டுமே இந்த மாதிரி ஃபிட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்தந்த ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இதில் ஒரு ப்ளூடூத் கொடுத்தாங்கள, அதை வந்து ஃபோனில் ப்ளூடூத் ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.